குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐ திங்க் அந்த ஃபேன் மூமெண்ட் வந்து பிபியை தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சார் கிட்ட நான் எப்பவுமே ஸ்மைல் ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பேன். படம் வந்து டிஏஜிங்கில் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? எனக்கு அது அவ்வளோவா அஃபெக்ட் ஆகலை. நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஃபேன்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த லாஸ்ட் அந்த 40-45 மினிட்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து இவங்களாம் வந்து பயங்கரமாக தீக்குளிப்பாங்க தளபதி ஃபேன்கள்னு. ஏன்னா நான் அவரை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எதுவுமே கிடையாது, அதனால தான் அவர் அதை சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் நடந்ததுன்னா இந்த படம் வந்து மங்காத்தா யூனிவர்ஸோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி. வாவ் தமிழா யூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா கோட் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரிலீஸ் டேட்டு கிட்ட நெருங்கியாச்சு மேம். ஸோ இந்த டென்ஷன் எப்படி இருக்கு மேம்? டென்ஷன் இல்லை ஆக்சுவலி, ஆனால் ஒரு நர்வஸாக கொஞ்சம் இருக்குது. ஆமாம், தளபதி விஜய் அவர்கள் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் மூவியெல்லாம் இருக்குது. ஸோ பிகிலாக இருக்கட்டும் சரி, கோட்டாக இருக்கட்டும் சரி, இந்த டிசிஷன் எப்படி மேம் எடுத்தீங்க? கோட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் கிடையாது, ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே, அதனால இதில் சயின்ஸ் ஃபிக்ஷனோ டைம் லூப்போ ஒன்றுமே கிடையாது. இது வந்து முன்னெல்லாம் படங்கள் வந்துட்டு இருந்துச்சுல, ஒரு ஜாலி செம்ம த்ரில்லிங் ஆக்ஷன் என்டர்டெய்னர் வந்துச்சு. அதே வந்து கொஞ்சம் ஸ்கேலை பெருசாக பண்ணியிருக்கோம். பட் நார்மல் படம் தான். ஃபர்ஸ்ட் பிகில்ல வந்து நாங்கள் அது வரைக்கும் ஒரு ஓல்டு லுக்கில் தளபதி அவர்களை பார்த்தது கிடையாது. ஸோ இதில் வந்து டிஏஜிங் வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கேட்குறேன். ஸோ அது எப்படி மேம் டிசிஷன் எடுத்தீங்க? அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால அது வந்தோம். மேம் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பயங்கர டென்ஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ விஜய் சார் ஏதாச்சும் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு டென்ஷனாக இருக்க சமயத்தில்? அப்படிலாம் இல்லை, சாரும் குவாய்ட்டு தான். ஸோ நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா எங்களோட ஜோனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அப்பப்போ எல்லோரும் கூல் டவுன். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும் போது, அந்த ஸ்கேலில் நடக்கும்போது ஏதாவது ஒன்று வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் பேக் ஆஃப் த மைண்டில். ஸோ மற்றவங்க அளவு நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன். விபி சார் அளவு ஜாலியாக இருக்கு. பட் விபி சாரே வந்து அவருக்கு நேச்சர் இஸ் டு பி கூல், டக்குன்னு டென்ஷன் ஆக மாட்டார். ஆனால் ஒரு சீன் வந்து அவரும் சீரியஸாக தான் இருப்பார். ஆனால் செட்டே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹாப்பி அட்மாஸ்பியரில் பண்ணும். படம் வந்து 3 hours அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து 3 hoursனாலே வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் 3 hours படமா அப்படின்னு ஒரு இது இருக்கும். கோட் வந்து எந்த மாதிரி இருக்கும் மேம்? ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைம் தெரியாது. டிசைட் பண்ணும்போதே 3 hours பிளான் பண்ணதா இல்லை நம்ம ஓவரால் படம்? வி தாட் 255 வரும்னு நினச்சோம். 250 to 255 minutes வரும்னு நினச்சோம். ஏன்னா இது வந்து கதை கொஞ்சம் பெருசு. அதை போய் கரெக்டாக உங்களுக்கு எல்லா நாட்டும் அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த டைம் ஆகும் முதலே தெரியும். பட் விபி சாருக்கு வந்து எல்லா படங்களையும் ஒரு ப்ளூப்பர்ஸ் வைப்பார். ஸோ அது ஒரு 3.5 minutes இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவ்வளோ இடத்துல போய் பண்ணதுனால மக்களுக்கு வந்து பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி தளபதி இருப்பார், நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்தோன்றது தெரியறதுக்கு அதை வைக்கலான்றதுனால தான் அது 3 hours அதுக்கு வச்சனால. ஆனால் அதுவும் என்கேஜிங்காக தான் இருக்கும். ஆமாம், அண்ட் அது ஒரு சாய்ஸ் தானே. என்கரேஜ் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து அதை பார்க்கணுமோ அவங்க அதை பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க கிளம்பலாம். ஆனால் ப்ளூப்பர்ஸ்காண்டி வெயிட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ஏஐ மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதாவது பவதாரணி மேமோட வாய்ஸாக இருக்கட்டும் சரி, விஜயகாந்த் சாரோட இதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் பவதாவோட வாய்ஸ் ரொம்ப அழகாக வந்துருச்சு. அந்த பாட்டுமே வந்து ரொம்ப அழகான இடத்துல இருக்கும் படத்தில். அது வந்து ரொம்ப லவ்லியாக இருக்கும். விஜயகாந்த் சாரோட இதுவும் செம்மையாக இருக்கும். லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. எனக்கு மோர் தென் ஹாப்பி, ஐம் வெயிட்டிங் டு see இட் வித் ஜென்ரல் ஆடியன்ஸ். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஆன்டிசிபேஷன் தான் ஜாஸ்தி. சாரோட சேர்ந்தான படம் பார்த்தீங்க சார்? முடிச்சதுக்கப்புறம் சார் ஏதாவது சொன்னாரா? ஹாப்பி தான், எல்லாருமே ஹாப்பி தான். பிகில் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரு கமெண்ட், கோட் படம் பார்த்துட்டு சார் சொன்ன கமெண்ட் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்லை, ரெண்டுத்துலேயுமே ஹாப்பியாக தான் இருந்தோம். ஏன்னா பிகிலும் ஒரு செம்ம படமாக எங்களுக்கு அமைஞ்சது. இதுவும் அதே ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிகில். ஏன்னா பிகிலில் வந்து கொஞ்சம் லைக் அந்த பெண்கள் அவங்களோட கதைகள், அந்த மேட்ச் அது மாதிரி ஒரு ஜோனில் போகணும் இல்லையா. அந்த ஃபுட்பால் மேட்ச் அவங்க விளையாடுறது அது இருக்கும். ஸோ நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அவர் அந்த கோச்சாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் விளையாடி அந்த படம் அந்த மாதிரி அது முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி தான் மேம். நீங்கள் தளபதியோட ஃபேன் கேர்ள் அப்படின்றது தெரியும். ஸோ படம் வந்து ஸ்பாட்டில் வந்து ப்ரொடியூசராகவே ஒரு மொமெண்ட் இருக்கும், ஸோ ஃபேன் கேர்ளான மொமெண்ட் இருக்கும். இது ரெண்டை எப்படி மெயின்டைன் பண்ணிங்க மேம்? ஐ திங்க் அந்த ஃபேன் மொமெண்ட் வந்து பிபியை தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
சார் கிட்ட நான் எப்பவுமே ஸ்மைல் ஒரு சிரிச்ச முகத்தோட தான் இருப்பேன். விபியை தான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ ஒரு பயம் வரும்ல, கரெக்டாக வரணும் ஏதாவது. ஸோ அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணுறது தான் அவருக்கு ஒரு பெரிய டாஸ்காகவே ஆயிடுச்சு படத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கேரக்டருக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா தளபதியோட யங்கர் போர்ஷனோட கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து விபி சார் மட்டும் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ படம் வந்து டிஏஜிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ஆடியன்ஸ் வந்து அதை வரவேற்பாங்கன்றது தான். படம் ஆரம்பிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து பாட் ரிலீஸ் ஆனதுக்கட்டும் சரி, ட்ரெய்லர் வரைக்கட்டும் சரி, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க மேம்? அதுலேருந்து ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இல்லை, சில ஃபீட்பேக் எங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா அதை எடுத்துடணும். மிச்சது வந்து படம் பார்க்கும்போது சில திங்ஸ் வந்து புரியாது, எல்லாத்தையும் நாங்கள் எங்களால் எடுத்து சொல்ல முடியாது. படம் பேசணும், அதுதான் முக்கியம். இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து சோலோ ரிலீஸாகவே வருது. ஸோ இந்த மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு மேம்? அந்த இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகிறப்ப ஸோ பேன் இண்டியா லெவலில் ஏஜிஎஸ் சொன்ன டேட்டில் கரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வேறு கிரியேட் ஆகும். ஸோ இதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். இது ஒரு குரூப் எஃபர்ட். இது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, இது பண்ணுறதுக்கு எங்கள் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி கால் ஷீட் கொடுத்து அந்த டைம்ல முடிச்சாங்க. ஸ்டண்ட் டீம் அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு டீம் எஃபர்ட் தான். ஒத்தரால வந்து அதோட கிரெடிட் எடுத்துக்க முடியாது. படத்தோட பூஜை ஆரம்பிக்கிறப்ப எங்கள் எல்லாத்துக்குமே மீம்ல வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனது வந்து வசீகரா ரீயூனியன் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்னேகா மேம் எப்படி இதில் வந்தாங்க? அது விபி சார் தான் சர்ச் பண்ணாரு. எங்களுக்கும் அது ரொம்ப ஒரு யூனிக் பேரிங்காக தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். படத்தோட மேக்கிங் வெளியே வரும்போது ஸோ விஜய் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஸோ ஜாலி மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பக்கத்து டென்ஷனாக இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் எப்போவுமே அப்படி தாங்க இருப்பேன், அது நேச்சர் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நல்லா தான் போச்சு. என்னோட பதட்டம்ன்றது வந்து எல்லாம் கரெக்டாக போகணும், டைமுக்கு ஆரம்பிக்கணும், டைமுக்கு முடியணும், அது என் ஒர்க்கில் அந்த டைமில் வந்து நான் அதே மாதிரி தான். இப்போ ஷார்ட் ஆரம்பித்தா விபி சீரியஸ் ஆகிடுவார், சார் சீரியஸாக, எல்லாருமே சீரியஸாக தான் இருக்கும். அதனால அவங்க ஒர்க் வரும்போது அது அப்படி தான் இருக்கும். ஸோ படத்தோட மியூசிக் வந்து கண்டிப்பாக வந்து பேசணும். ஏன்னா யுவன் சாரோட பிஜிஎம் வந்து இப்போது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. பட் ட்ரெய்லர் வந்தப்பையும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்பையும் சரி, லைட்டாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு அது அவ்வளோவா அஃபெக்ட் ஆகல. ஐ திங்க் படம் பேசும், அதில் யுவனோட பிஜிஎம் கண்டிப்பாக பேசணும். ஸோ இப்போ இந்த ரிலீஸ் டேட் நெருங்குறப்ப வரைக்குமே வந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் கொடுங்கன்னு. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, நிறைய அப்டேட்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ மீம் பேஜில் வரப்போ எல்லா அப்டேட்டையும் சொல்ல மாட்டேன் எல்லாமே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அப்டேட் இருக்கா? இல்லை அவ்வளோ அப்டேட்டே எதுவுமே கிடையாது. படம் 5th, இனிமேல் அதானே அப்டேட். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே. ஸோ படத்தில் என்னென்ன மாதிரியான மொமெண்ட்ஸ் உங்களை வந்து ஓகே நம்மளுக்கு உள்ள ஃபேன்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னு சொல்லி? எனக்கு அந்த லாஸ்ட் அந்த 40-45 minutes, ஐ மீன் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபேனாக எப்போவுமே நான் எல்லா சீன்ஸுமே ரசிப்பேன், அது ஒரு வேறு விஷயம். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அந்த ஸ்கேல் வந்து ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் அந்த லாஸ்ட் இது செக்ஷன். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பிக்கரான மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பிகில், கோட் இந்த மாதிரி இருக்கட்டும் சரி. இன்னொரு சைடு வந்து லவ் டுடே போன்ற சின்ன படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசிஷன் வந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா? அது வந்து ஒரு ஸ்டூடியோவோட ஒரு இது இல்லையா? ஏன்னா எங்களோட கோலே வந்து நல்ல கதைகள் சொல்லணும். அண்ட் நல்ல கதைகள் சொல்லும் போது அது என்ன ஸ்கேலில் இருந்தாலும் பரவாயில்ல, கதைக்கு தேவையான ஸ்பெண்டு தான் பண்ண போகிறோம். பெரிய படங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு பிராண்டை வந்து தூக்கி போய் மக்களுக்கு போய் சேர்க்கும், நிறைய பேர் அந்த படத்தை பார்ப்பாங்க, ஒரு ரீச் கிடைக்கும். ஆனால் அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் சின்ன படங்கள் தான் ரொம்ப முக்கியம், அதுவும் ஈக்குவலி முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டார் வந்து இப்போ வந்து ஒரு 400 கோடி பட்ஜெட்டுக்கு 380 crores பட்ஜெட்டை தாங்க வர ஒரு ஸ்ட்ரென்த் வருதுன்னா அவரோட ஜேர்னி இல்லையா? அந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறது ஒரு நார்மல் படத்துல தானே ஆரம்பிக்கும். அது மாதிரி வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இப்போ அடுத்த 10 வருஷத்துல யாராவது அங்கே வரணும்னா இந்த 10 வருஷம் இந்த மாதிரி படங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடியோ பர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நீங்கள் பார்க்குறப்ப இப்போ நம்ம பிக்கர் மூவிஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாழை மாதிரி படங்கள் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸ் வந்து மற்ற படங்கள், சின்ன படங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறாங்க? எப்போவுமே கொடுப்போங்க. நாங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா சைஸ் படங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி வச்சு மேம், இப்போ அமீர் சார் வந்து கொட்டுக்காளி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடாது, அது வந்து ஃபெஸ்டிவலுக்கான சினிமா,
ஸோ வாழை வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து இது எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் சார் சொன்னார், இந்த மாதிரி படங்கள் வந்தால் நான் அது மாதிரி அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு இந்த மாதிரி நான் டேரக்டர்ஸை உருவாக்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ரொடியூசராக இந்த 2 ப்ரொடியூசரோட பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் எல்லா டைப் ஆஃப் படங்களும் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அதில் அவ்வளோ வேலை வாய்ப்புகள் வருது, அவ்வளோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. ஒரு அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு விசிபிலிட்டி எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் சின்ன படங்கள் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதில் தான் வந்து நியூ டேலண்ட் கிடைக்குது. அந்த நியூ டேலண்ட் வர தான் பெரிய படங்களும் நம்மளால செய்ய முடியும். ஓகே, அதனால ரெண்டுமே பண்ணி ஆகணும். ஒரு உமனா ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிக்கர் தன் மூவியை வந்து ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல மேம், ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நிறைய உமன்ஸ்க்கு வந்து அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது ஒரு டீம் ஒர்க் தாங்க மீனா. அதுதான் எல்லாரையும் வந்து சேர்ந்து எப்படி பண்ணுன்றது தான் முக்கியம். நான் மட்டும் தனியாக இது கண்டிப்பாக பண்ணலை. ஆனால் பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட உழைப்பு தான் இது. விபி சார் படத்துலனாலே வந்து விபி சாரோட கேங் வந்துருவாங்க. ஸோ அப்படின்றது வந்து நீங்கள் விபி சார் கதை சொல்லும் போதே சொல்லிட்டீங்களா உங்கள் கேங்கில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நாங்கள் பூஜையிலேயே போட்டிருக்கோமே விபி கேங்குன்னு போட்டு தானே போட்டோம். அது அவரோட யூனிவர்ஸ். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறோம், அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சரியாக ரீச் ஆகலை. ஸோ அதை நம்ம டக்குன்னு மாற்றணும் அப்படின்னு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. இந்த ஸ்பார்க் சாங்லேயே கூட இருக்குது, விஜய் சாரோட நீங்கள் ஃபேஸ்லாம் மாற்றுறது. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் வந்து டக்குன்னு நான் வந்து டிசிஷன் எடுக்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல மேம், ஸோ இது எப்படி மேம் எடுக்கும்? இல்லைங்க, இது ரொம்பவே அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது தப்பான விஎஃப்எக்ஸ் இல்லை. அது இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அது கரெக்டாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த டெக்னாலஜிக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் விஎஃப்எக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இப்போ உங்களே டிஹெச் பண்ண வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும் பார்க்க, உங்களுக்கு டெக்ஸ்சரே தெரியாது. நீங்கள் ஸ்பார்க் சாங் எடுத்து பார்த்தாலும் சார் மூஞ்சியில் டெக்ஸ்சர் அதெல்லாமே இருக்கும். ஜா லைன் மாற்றிருப்போம். ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கண்ணை பெருசாக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ என்ன நினச்சோன்னா சிம்பிள் டபுள் ஆக்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேஸையே கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி தெரியும் தான் அது பண்ணுது. ஆனால் அவங்களுக்கு அது ஒத்துக்க முடியல. ஸோ அவரோட அதே போன் ஸ்ட்ரக்சரை திருப்பியும் அதில் வச்சுருந்தான். இப்போ அது வந்து மீமா வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா எந்த ஒரு ப்ரொடியூசருமே வந்து நாங்கள் சொன்னால் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து பாட்டு வந்து இதாக இருக்குன்னு சொன்னால் டக்குன்னு இன்னொரு பாட்டு பயங்கரமாக விடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு லுக் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வர்றாங்க. விஜய் சாரோட லுக் சரியில்லைன்னு சொன்னால் அதுவும் பயங்கரமாக பண்ணி விடுறாங்க. ஸோ எந்த ப்ரொடியூசருமே இதை பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்களே சொல்லி ஒரு மீம் பேஜ் வந்து ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் போட்டிருந்தாங்க. என் கிரெடிட் இல்லைங்க, அதுக்கு டைரக்டரும் ஒத்துக்கணும்ல, டைரக்ஷன் டீம் ஒத்துக்கணும், எல்லாருமே சேர்ந்து பண்ணுற டிசிஷன் தான், நாங்கள் மட்டும் கிடையாது. விபி சாரும் வந்து இது ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் நோக்கம் வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுக்கணுன்றது தான். ஸோ அதுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்தோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி மேம்? அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமா ஆமா, அவர் ரொம்ப நல்லா பேசினாரு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க ப்ரெஸ் மீட் நம்ம சீரியஸா பேசணும் வந்திருப்பீங்க, அது அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுச்சா இல்ல இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? இல்ல சத்தியமா. ஆனா அதுல வந்து பயங்கரமா சோசியல் மீடியால வந்து உங்களோட வீடியோஸ் வந்து இவங்களாம் வந்து பயங்கரமா தீக்குளிப்பாங்க தளபதி ஃபேன்கள். ஏன்னா நான் அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எதுவுமே கிடையாது, அதனால தான் அவர் அதை சொல்றாரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வைரலாக போனதுக்கப்புறம் விஜய் சார்ட்ட வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு சொல்ல முடியுமா? சிரிப்பாரு அவ்வளோதான். கோட் படம் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை வந்து நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்ல ஒர்க் பண்ணது தான், சேர்ந்து ஒர்க் பண்ணது, அவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான், அது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இப்போ அஜித் சார் மொமெண்ட் வந்து ஒரு சின்ன இன்னும் சத்தியமாக குடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய டைலாக். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் இன்னும் நிறைய இருக்க படத்தில் சொன்னால் அப்புறம் அது ஒரு ஹைப் ஆயிருங்க, எல்லாரும் படத்தை வந்து பாருங்க. இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுன்னா இந்த படம் வந்து மங்காத்தா யூனிவர்ஸோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி. யூனிவர்ஸே கிடையாதுங்க, அது ரொம்ப கிளியராக அப்பா சொல்லிட்டே தான் இருக்காரு, யூனிவர்ஸே கிடையாது படத்தில். ஸோ ஃபைனலாக வந்து செப்டம்பர் 5 வந்து படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ.